போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீம் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதுபற்றி அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அவர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகியுள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கின்றன. ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, இது பற்றிய விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம். போதைப்பொருள் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீம் இரண்டாவது நாளாக தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருந்தார்கள். இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் உட்பட 5 நபர்கள் தற்போது வரை கைது செய்யப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய அனைவரிடமும் இவர்கள் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், நேற்றைய முன்தினம் ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் 6 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீமிடம் விசாரணை நடத்த வேண்டும் என சம்மன் அனுப்பினார்கள். அந்த சம்மனை ஏற்று நேற்று காலை 11:30 மணிக்கு ஆஜராகிய சலீம் 3 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக இன்றும் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அந்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது ஆஜராகி இருக்கிறார். மேலும் ஜாஃபர் சாதிக் என்னென்ன விவகாரத்தில் தலையிட்டிருக்கிறார், அதே போன்று ஜாஃபர் சாதிக்கிற்கும் சலீமிற்கும் இந்த விவகாரம் தொடர்பான நெருக்கடிகள், அதே போன்று என்னென்ன பண பரிவர்த்தனை தொடர்பாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், நேற்று நடத்தப்பட்ட விசாரணையில் வீடியோ ஆதாரம் மூலமாக பதிவு செய்திருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.